இந்த பணக்கார பொண்ணு கார்ல போயிட்டு இருக்கும்போது ரோட்டோரமா ஒரு அழகான பையன் இருக்கிறத பாக்குறா. உடனே காரை ஸ்டாப் பண்ணிட்டு இறங்கும் போது அங்கெல்லாம் அழுக்கா இருக்கிறதுனால இவங்களோட பாடி கட்டோட கோட்டை கழட்டி கீழே போட சொல்றா. அதுக்கப்புறம் இவளும் அந்த ட்ரெஸ் மேலே நடந்து வர. இதை பார்த்து அந்த ரோட்டோரமா கடை வச்சிருந்த அந்த பையன் ஏதோ பணக்கார பொண்ணு நம்ம கடைக்கு ஏதோ வாங்க வந்திருக்கான்னு சொல்லி ரொம்ப ஹாப்பி ஆயிடுறான். அந்த நேரம் அந்த பையன் கிட்ட நீ ரொம்ப அழகா இருக்க, எனக்கு பாய் ஃப்ரெண்டா வந்துடுற, அதுக்காக நான் எவ்வளவு அமௌண்ட் வேணா தரேன்னு சொல்லுவான். ஆனா இவன் ஆல்ரெடி எனக்கு கல்யாணம் ஆச்சு, எனக்கு ஒரு குழந்தையும் இருக்குன்னு சொல்லுவான். இவளும் அது ஒன்றும் எனக்கு பிரச்சனை இல்லை, நீ என்னோட பாய் ஃப்ரெண்டா வந்தா மட்டும் போதும், நீ இங்கிருந்து ஏன் கஷ்டப்படுற, இவ்வளோ அழகா இருக்க, என்ன கல்யாணம் பண்ணிக்கோ, நான் எவ்வளோ அமௌண்ட் வேணான்னு தரேன், அந்த பொண்ணுங்களுக்கும் நான் அமௌண்ட் பே பண்ணிடுறேன்னு சொல்றேன். அதுக்கப்புறம் உங்களுடைய பாடி கட்டிட்டு சொல்லி அந்த சூட் கேஸை ஓப்பன் பண்ணி இதில் இருக்கிற எல்லா அமௌண்ட்டையும் எடுத்துக்கோ, உன்னுடைய ஹஸ்பண்டை மட்டும் எனக்கு கொடுத்துருன்னு சொல்லி அவகிட்ட டீல் பேசுறா. அவளும் என்ன பண்றதுன்னு தெரியாம யோசிக்கிறா. ஆனா இவன் இந்த பணக்கார பொண்ணுகிட்ட நீங்க எவ்வளவு அமௌண்ட் கொடுத்தாலும் என்னை விலைக்கு வாங்க முடியாதுன்னு சொல்லி பேசிட்டே இருக்கும்போது இவனோட ஒய்ஃப் கொஞ்ச நேரம் உங்ககிட்ட தனியா பேசணும்னு சொல்லி இவனை தனியா கூட்டிட்டு வர. தனியா வந்தவ இவங்கிட்ட அவங்க தான் அவ்வளோ அமௌண்ட் கொடுக்குறாங்களா, பாய் ஃப்ரெண்டா தானே கேட்கறாங்க, நீங்க போங்கன்னு சொல்கிறோம். நம்மளுடைய குழந்தைக்கு ஆல்ரெடி உடம்பு சரியில்லை, அதுக்கெல்லாம் ஹாஸ்பிட்டல் செலவுக்கு நம்மகிட்ட அமௌண்ட் இல்லை, இப்போ நீங்கள் சம்பாரிச்சு இது பண்ண முடியாது, அதனால நீங்கள் அவங்க சொல்கிற மாதிரி செய்யுங்கன்னு சொல்லி அவனை கன்வின்ஸ் பண்ணுறான். இவனோட ஒய்ஃப் இவனை அவ்வளோ லவ் பண்ணுவாங்க. அவங்களே இந்த முடிவு எடுத்ததுனால இவனும் சரி ஓகேன்னு சொல்லிட்டு அந்த பணக்கார பொண்ணுகிட்ட போய் நீங்கள் கொடுத்த டீலுக்கு எனக்கும் ஓகே தான் சொல்லி ஓகே சொல்லிடுறான். இவளும் இவளுடைய பாடி கார்டு சொல்லி அந்த அமௌண்ட் ஃபுல்லாக இவனோட ஒய்ஃப் கிட்ட கொடுக்க சொல்லிடுறாங்க. எவ்வளோ கஷ்டம் இருந்தாலும் சரி அவங்க குழந்தைக்காக அவங்களும் அந்த அமௌண்ட்டை வாங்கிக்கிறாங்க. பணக்கார பொண்ணு பணத்தை கொடுத்த அடுத்த செகண்டே இவனை என்னோட வந்துருன்னு சொல்லிடுறா. இவனுக்கு என்ன பண்றதுன்னு தெரியாம அவளுடைய கார்ல ஏறிடுறான். காருக்குள்ள வந்ததுக்கு அப்புறம் நீ தான் இவ்வளவு அழகா இருக்க, ஏன் அவளை கல்யாணம் பண்ணி கஷ்டப்படுறன்னு சொல்லிட்டு இவன் அவங்ககிட்ட தப்பா நடந்துக்க பாக்குறான். ஆனா அவன் அதை தட்டி விட்டுறான். நான் உனக்கு பாய் ஃப்ரெண்டா வரேன்னு மட்டும் தான் சொன்னேன், நீ சொல்றதெல்லாம் செய்வேன்னு நான் சொல்லவே இல்லைன்னு சொல்லிட்டு அங்கிருந்து கிளம்ப பாக்குறான். ஆனா நான் அவ்வளவு அமௌண்ட் கொடுத்துருக்கேன், நான் சொல்றதெல்லாம் நீ பண்ணி தான் ஆகணும்னு சொல்றான். ஆனா அவன் உடனே அங்கிருந்து இறங்கி போயிடுறான். அந்த நேரம் இவனுடைய ஒய்ஃபு கிட்ட போய் எவ்வளவு கஷ்டம் வந்தாலும் நான் பாத்துக்கிறேன், அமௌண்ட் தானே நான் ரெடி பண்ணிடுறேன், இந்த அமௌண்ட் கொடுத்துடலாம்னு சொல்லிட்டு அந்த வெட்டியை வாங்கி இவங்கிட்ட கொடுத்துட்டு இந்த அமௌண்ட் எடுத்துட்டு இங்கிருந்து கிளம்பிட்டு நான்லாம் பாய் ஃப்ரெண்டாலாம் வர முடியாதுன்னு சொல்லிடுறான். அப்படி அமௌண்ட்டை திருப்பி கொடுத்த அடுத்த செகண்டே இவ செம்ம டென்ஷன் ஆயிடுறா. என் முன்னாடி 1000 பேர் சுத்திட்டு இருக்காங்க, என்கிட்ட இருக்கிற பணத்துக்கு எவ்வளோ பேர் வருவாங்க, இருந்தாலும் உன்னை பிடிச்சிருக்குன்னு சொல்லிட்டு உனக்கு அமௌண்ட் கொடுத்தா சாதாரண ஒரு லவ்வுக்காக இவ்வளோ அமௌண்ட்டை தூக்கி போட்டு பாருன்னு சொல்லி கேட்பா. இவனும் அதுக்கப்புறம் நீங்க எவ்வளோ காசு வச்சிருந்தாலும் சரி, காசை கொடுத்து எதை வேணாலும் வாங்கலாம், அன்பை வாங்க முடியாது, எனக்கு என்னுடைய ஒய்ஃபும் குழந்தைங்க தான் முக்கியம்னு சொல்றான். அதுக்கப்புறம் இவனோட ஒய்ஃபும் ஆமா எனக்கு என்னுடைய ஹஸ்பண்ட் தான் முக்கியம், உங்களுடைய காசு வேணான்னு சொல்லி அவளை அனுப்பிச்சிடுறா. இவளும் இவங்கெல்லாம் பேசுறத பார்த்து ரொம்ப ஃபீல் பண்றா. அதுக்கப்புறம் இவளுடைய தப்பை ரியலைஸ் பண்ணிட்டு இந்த பெட்டியை மறுபடியும் அவங்ககிட்டே கொடுக்குறான். இதை நான் வந்துட்டு உண்மையிலுமே நான் என்னுடைய தப்பு